பூரணம் செய்ய தேவையான பொருள் தேங்காய் 1 கப்பு, அதில் பாதி வெல்லம், ஏலக்காய். மாவு 1 கப்பு மாவு, 2 கப்பு தண்ணி விடணும், கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், அவ்வளோதான். 1 கப்பு மாவை லைட்டாக சூடு பண்ணால் போதும், மாவில் இருக்கிற பிசுப்பு போயிடும். அதுக்காக தான் லைட்டாக சூடு பண்ணுறோம். மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் தண்ணி 2 கப்பு விடணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1 டிராப் எண்ணெய் விடுங்க. தண்ணி ஆஃப் பண்ணிட்டு மாவை கொட்டி கிளறலாம். மெதுவா மாவை தூவிட்டு இதை கிளறினீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கிளறுங்க. மாவு ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுட்டீங்கன்னா சொப்பு பண்றதுக்கு வசதியா இருக்கும். பூரணம் பண்ண தேங்காய் இதில் போட்டுருங்க. பொடி பண்ணின வெல்லம் ரெண்டையும் ஒன்னா கலர வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தேங்காவையும் வெல்லத்தையும் கலர்ந்தா உங்களுக்கு பூரணம் நல்லா கிடைக்கும். தேங்காவும் வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்துச்சு. இதுல கொஞ்சம் ஏலக்காவை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். பூரணம் ரெடி. கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தொட்டுண்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து ரவுண்டா உருட்டிக்கோங்க. ஒரு பிரஸ் பண்ணிட்டு இப்படி நல்லா சுத்தினீங்கன்னா சொப்பு மாதிரி வரும். மாவு நல்லெண்ணெய் ஊத்துறதுனால கொதிக்கும் போது ஒட்டாது மாவு. அதே மாதிரி முதல்ல நம்ம பெரட்டிக்கிறோம், அதனால மாவுல பிசுப்பு இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு சொப்பு நிக்கணும். இது மாவு வறுத்தா நல்லா வரும். இதை மூடிடுவோம். இது 2-3 சைஸ்ல மூடலாம். 2-3 சைஸையும் காமிக்கிறேன். ஒரு பிரஸ் பண்ணிட்டு அப்படியே சுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல சொப்பு மாதிரி வரும். இந்த சைஸ்லயும் பண்ணலாம், இந்த ஷேப்லயும் பண்ணலாம். இது ஒரு ஷேப். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்ல பண்ணாலும் நல்லா இருக்கும். எல்லா மாவையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி அதுல ஸ்வீட் பூரணத்தை உள்ள வச்சு 5 நிமிஷம் ஆவியில வச்சு எடுத்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. செஞ்ச கொழுக்கட்டைய அது உள்ள வச்சு 5 நிமிஷம் ஆவியில வைக்கணும்.